வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். வெறும் கடலும் அலைகளும் மட்டுமில்லாம 2000 வருஷ பழமையான ஒரு மாபெரும் புராண போர்க்களத்தை பத்தி தான் நாம இந்த விளக்க தொகுப்புல பார்க்க போறோம். இன்னைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களை காந்த மாதிரி இழுக்கிற அந்த பிரம்மாண்டமான தெய்வீக கடற்கரை தலம் வேற எதுவும் இல்ல, நம்ம திருச்செந்தூர் தான். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அகந்தை அழியும் போது அருள் பிறக்கிறது அப்படின்னு. இந்த ஆழமான வரியோட தான் நாம இந்த தகவல்களை ஆரம்பிக்க போறோம். ஏன்னா திருச்செந்தூர்ல நடந்த அந்த பிரம்மாண்டமான இதிகாச நிகழ்வுகளோட முழு ஆன்மீக சாராம்சத்தையும் இந்த ஒத்த வரி அப்படியே கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேக்குறேன். தமிழ் ஆன்மீக வரலாற்றிலே நடந்த மிகப்பெரிய தெய்வீக போர்க்களம் எங்க இருக்கு தெரியுமா? கண்டிப்பா உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அது திருச்செந்தூர் தான். அங்க கடற்கரையில வீசுற காத்துல கூட வேல் வேல் முருகன் அப்படிங்கிற மந்திரம் இன்னைக்கும் ஒலிக்கிறதா பக்தர்கள் ரொம்பவே உறுதியா நம்புறாங்க. பொதுவா அறுப்படை வீடுகள்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? முருகப்பெருமானோட 6 புனிதமான போர்க்களங்கள், சரியா? இதுல ஒரு ரொம்பவே தனித்துவமான ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மத்த 5 படை வீடுகளும் மலைகள் மேல கம்பீரமா அமைஞ்சிருக்க, நம்ம திருச்செந்தூர் மட்டும் கடலோரத்துல அந்த அலைகளோட ஓசை கேக்குற தூரத்துல ரொம்பவே வித்தியாசமா அமைஞ்சிருக்கு. சரி, இந்த தலத்தோட செழுமையான வரலாற்று கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். 1-2 இல்ல, 2000 வருஷங்களுக்கும் மேலான பழைமையான தமிழ் இலக்கியங்கள்ல இத பத்தின குறிப்புகள் நிறையவே இருக்கு. காலப்போக்குல பாண்டிய மற்றும் நாயக்க மன்னர்கள் காலத்துல இந்த ஆலயம் ரொம்பவே பிரம்மாண்டமா விரிவுபடுத்தப்பட்டுச்சு. அதிலும் குறிப்பா 17ஆம் நூற்றாண்டுல ஒரு சிலிர்க்க வைக்கிற சம்பவம் நடந்துச்சு. டச் படையெடுப்பாளர்கள் இங்கிருந்த சிலையை திருடிட்டு போக ஒரு தெய்வீக தலையீட்டால மறுபடியும் அந்த சிலை நடுக்கடல்ல இருந்து மீட்கப்பட்டுச்சு. நினைச்சாலே ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமா தரிசிக்கப்படுற ஆலயங்கள்ல இதுவும் ஒன்னா தலை நிமிர்ந்து நிக்குது. இப்போ அந்த புகழ் வாய்ந்த சூரசங்காரம் பத்தி பார்க்கலாம். தலபுராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்த சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காக சாக்ஷாத் அந்த சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தெய்வீக தீப்பொறிகளா அவதரிச்சவர் தான் நம்ம முருகப்பெருமான். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக சரியா 6 நாட்கள் நடந்த அந்த தீவிரமான பிரபஞ்ச போரோட உச்சக்கட்டம் இந்த திருச்செந்தூர்ல தான் நடந்துச்சு. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. முருகப்பெருமான் அந்த அரக்கனை அப்படியே கொன்னுடல. மாறா அவனோட அந்த ஆணவத்தையும் இருளையும் அழிச்சு அதை தன்னோட புனிதமான மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் அவர் மாத்திக்கிட்டார். இதிலிருந்து என்ன புரியுது? தெய்வீக அருள் அப்படிங்கிறது எவ்ளோ பெரிய இருளையும் நன்மையா மாத்திடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? ரகசியங்களும் தெய்வீக அதிசயங்களும் பழங்கால புராண கதைகள்ல இருந்து இப்போ நாம கொஞ்சம் நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கும் இந்த ஆலயத்துக்கு வர பக்தர்கள் நேர்ல அனுபவிக்கிற, அறிவியலால கூட விளக்க முடியாத சில ஆச்சரியமான பௌதீக அதிசயங்களை பத்தி இப்ப பாப்போம். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். உப்பு கரிக்கும் கடல் நீருக்கு பக்கத்திலேயே எப்படி ஒரு இனிமையான நன்னீர் ஊற்று உருவாக முடியும்? உவர்நீர் நிரம்பிய கடலுக்கு ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்க புகழ் வாய்ந்த நாழிக்கிணறு தான் அது. இது எப்படி சாத்தியம்னு இன்னைக்கும் யாருக்கும் புரியாத ஒரு பெரிய புதிராவே இருக்கு. ஆனா இந்த தூய்மையான நன்னீர் இங்க வர பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருந்துட்டு வருது. இப்போ ஏன் கோடிக்கணக்கான மக்கள் வருஷா வருஷம் இங்க குவிகிறாங்க அப்படிங்கிறதுக்கான நடைமுறை காரணங்களை பார்க்கலாம். ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா, செவ்வாய் ராகு கேது தோஷங்கள் நீங்கிறதுக்காகவும் மனசுல இருக்கிற இனம் புரியாத பயம் மன அழுத்தத்தை போக்குறதுக்காகவும் மக்கள் இங்க வராங்க. வாழ்க்கையில வர தடைகளெல்லாம் தாண்டி ஒரு தைரியம், ஞானம், வெற்றியை அடையணும்னா முருகனோட வழிபாடு அதுக்கு ரொம்பவே ஆழமா உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். திருவிழாக்கள் எடுத்துக்கிட்டா திருச்செந்தூர்ல வைகாசி விசாகம், தைப்பூசம் அப்படின்னு வருஷம் முழுக்க பல கொண்டாட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல, அதாவது ஐப்பசி மாசத்துல நடக்கிற கந்த சஷ்டி தான் இதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த புகழ்பெற்ற சூரசம்ஹார போர அப்படியே நம்ம கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற அந்த பிரம்மாண்டமான காட்சியை காண இதைவிட ஒரு சிறந்த நேரம் வேற எதுவும் இல்ல. பயண திட்டமிடல். இந்த பழமையான வரலாற்றுக்குள்ள நீங்களும் எப்படி நேரடியா போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வழிகாட்டி இது. உங்களுக்கான ஒரு சுருக்கமான 1 அல்லது 2 நாள் பயணத்திட்டம் இதோ. அதிகாலை சரியா 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனத்தோட உங்க பயணத்தை அட்டகாசமா தொடங்குங்க. அதுக்கப்புறம் நேரா நாழிக்கிணற்றுல நீராடிட்டு அந்த அமைதியான கடற்கரையில கொஞ்ச நேரம் தியானம் செய்யலாம். அதை முடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற இடங்களை சுற்றி பார்க்கறதோட அந்த புகழ்பெற்ற திருநெல்வேலி அல்வாவை சுவைக்க மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க. சென்னை, மதுரை மாதிரி முக்கிய நகரங்கள்ல இருந்து அடிக்கடி பஸ், ட்ரெயின் வசதி இருக்கிறதால திருச்செந்தூரை ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துடலாம்.
இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லியாகணும். ஒரு தனிநபர் வெறும் 2500 ரூபாயில தன்னோட பட்ஜெட் பயணத்தை ரொம்ப சுலபமா இங்க ஆரம்பிக்க முடியும். இந்த ஆழமான ஆன்மீக பயணம் நம்ம எல்லாருக்குமே சாத்தியமான ஒரு விஷயம்தான் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா உணர்த்துது. சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன அடிப்படையான குறிப்புகள். பாரம்பரிய உடைகளை அணிஞ்சு போறது ரொம்பவே நல்லது. அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் தட்பவெப்பநிலை ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீட்ல பெரியவங்க இருந்தாங்கன்னா கூட்டத்தை தவிர்க்க அதிகாலையிலேயே தரிசனத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க. முக்கியமா உங்களுக்கு ஒரு அமைதியான தரிசனம் வேணும்னு நினைச்சீங்கன்னா திருவிழா காலங்களை தவிர்த்துட்டு சாதாரண நாட்கள்ல போறது இன்னும் ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்கும். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு இந்த விளக்கு தொகுப்பை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். மாடர்ன் உலகத்தோட நெகட்டிவ் எண்ணங்களை முறியடிக்க நினைக்கிறேன். குறிப்பா நம்ம இளைய தலைமுறை பயணிகளே, உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களோட மொபைல் ஸ்கிரீன்களை கொஞ்ச நேரம் தூக்கி போட்டுட்டு பழங்கால போர் வீரர்களோட தத்துவங்கள் கலந்த ஒரு ஆன்மீக விடுமுறைக்கு, அதாவது ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணிக்க நீங்க தயாரா? கடல் அலைகளோட ஓசையில கலந்திருக்கிற இந்த மாபெரும் திராவிட பாரம்பரியத்தோட இதிகாச வரலாற்று நீங்களும் ஒரு முறை நேர்ல போய் உணர்ந்து பாருங்க. கண்டிப்பா இது ஒரு லைஃப் டைம் அனுபவமா இருக்கும். சரி, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் வாய்ஸ் ஆஃப் டிவைன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மேலும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். உங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த ஆன்மீக தகவல்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல உதவும். இன்னும் பல அரிய கோவில் வரலாறுகள், திவ்ய தேசங்கள், நாயன்மார்கள் வாழ்க்கை கதைகள், ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் பக்தி பயண வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்கின்றன. உங்கள் ஆதரவே இந்த ஆன்மீக பயணத்தின் மிகப்பெரிய சக்தி. நன்றி. மீண்டும் ஒரு புதிய தெய்வீக பயணத்தில் சந்திப்போம்.